இந்த சேனலில் ஷேர் பண்ணுற இன்ஃபர்மேஷன் அண்ட் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே என் பர்சனல் வியூஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸை பேஸ் பண்ணுது. இட் டஸ் நாட் ரெப்ரசன்ட் எனி ஆர்கனைசேஷன் அண்ட் மற்றவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். திஸ் கண்டென்ட் இஸ் ஃபார் இன்ஃபர்மேஷனல் அண்ட் என்டர்டைன்மெண்ட் பர்பஸஸ் ஒன்லி. யார் மனதையும் புண்படுத்துவதற்கு அல்ல. ஹாய் ரீடர்ஸ், இட்ஸ் ஷெல்ஃபி டைம். நான் இந்த சேனலில் நான் படித்த எல்லா ஃபிக்ஷன் புக்ஸும் போடுவேன் அண்ட் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுற ஃபிக்ஷன் புக்ஸும் படித்து சொல்லுவேன். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ஒரு சூப்பர் ஃபேமஸ் புக், இட் எண்ட்ஸ் வித் அஸ் பை கலீன் ஹூவர். இந்த புக்கை நான் எல்லா இடத்துலையும் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். இன்ஸ்டாகிராம், யூடியூப் அண்ட் ஏதாச்சும் வாங்கலான்னு அமேசானுக்கு போனால் அங்கேயும் இந்த புக்கு தான் வந்துச்சு. என்ன எங்கே பார்த்தாலும் இதுவே இருக்குது, எந்த பக்கம் திரும்பினாலும் இட் எண்ட்ஸ் வித் அஸ், இட் எண்ட்ஸ் வித் அஸ்னு சொல்கிறாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் நம்மளால தான் சும்மா இருக்க முடியாதே, அதான் அந்த புக்கை வாங்கி படித்தேன். இந்த புக்கு எந்த லெவலுக்கு வைரல் ஆச்சுன்னா டு த பாயிண்ட் மூவி அடாப்டேஷனே வந்துருச்சு. இட் எண்ட்ஸ் வித் அஸ் மூவியில் பிளேக் லைவ்லி அண்ட் ஜஸ்டின் பால்டோனி நடிச்சிருக்காங்க. அண்ட் யூஎஸ்ஏல ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் புக் கம்யூனிட்டி டிக்டாக் இருக்குது, அதை புக் டாக்னு சொல்லுவாங்க. அங்கேயும் இந்த பேச்சு தான். அந்த சமயத்தில் தான் கலீன் ஹூவர் இதோட சீக்வல் இட் ஸ்டார்ட்ஸ் வித் அஸ் ரிலீஸ் பண்ணாங்க. அதை பற்றி இப்போ நம்ம பேச வேணாம். ஆனால் இட் எண்ட்ஸ் வித் அஸ் புக்கு எவ்வளோ ஃபேமஸாக இருந்தாலும் புக்கு ஹைப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்கா ஆர் ஓவர் ரேட்டடா, அதான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, ஃபர்ஸ்ட்டு கலீன் ஹூவர் யாருன்னு, செகண்டு இந்த புக் எப்படி இவ்வளோ ஃபேமஸ் ஆச்சுன்னு, தேர்ட் இந்த கதையோட சம்மரி வித்தவுட் ஸ்பாய்லர்ஸ், ஃபோர்த்து கேரக்டர்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்கிறேன், அண்ட் லாஸ்ட்டாக வேர்த்தா இல்லையான்னு பார்ப்போம். ஸோ டீ ஆர் காஃபி எடுத்துக்கோங்க, கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கோங்க அண்ட் லெட்ஸ் டாக் அபவுட் இட் எண்ட்ஸ் வித் அஸ். சரி, இந்த புக்கை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி கலீன் ஹூவரை பற்றி பேசலாம். கலீன் ஹூவர் யார்? அவங்க இப்போ ரொம்ப ஃபேமஸான ரொமான்ஸ் புக் ரைட்டர்ஸில் ஒருத்தங்க. அவங்க ஃபர்ஸ்ட் செல்ஃப் பப்ளிஷ் ரைட்டர். அமேசானில் புக்ஸ் பப்ளிஷ் பண்ணி ஸ்லோவாக ஃபேமஸ் ஆகிட்டு இருந்தாங்க. இப்படி செல்ஃப் பப்ளிஷ் ரைட்டரில் இருந்து பெஸ்ட் செல்லிங் ஆத்தராக ஆகிட்டாங்க. இப்போது அவங்க புக்ஸ் எல்லாமே பெஸ்ட் செல்லர்ஸ் லிஸ்ட்டில் பெர்மனண்ட்டாக இருக்குது. மில்லியன்ஸ் ஆஃப் காப்பீஸ் செல் ஆகுது. அண்ட் இவங்களுக்கு நிறைய தீவிரமான ஃபேன்ஸ் மற்றும் ஹேட்டர்ஸும் இருக்காங்க. அதனால் கான்ட்ரவர்சிஸும் இருக்குது. அதெல்லாம் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கான்ட்ரவர்சி, கலீன் ஹூவர் புக்ஸில் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸாக இருக்காமே. சில ஃபேன்ஸ் சொல்கிறாங்க அவங்க புக்ஸில் அன்ஹெல்தி ரிலேஷன்ஷிப்ஸ் வச்சு எழுதுவாங்களாம், அதை லவ் மாதிரி வேற காமிப்பாங்களாம். ஆனால் சில பேர் சொல்கிறாங்க ரியல் லைஃப்பில் இப்படி தான் நடக்குது, அவங்க ஜஸ்ட் ரியலிஸ்டிக்காக தானே எழுதியிருக்காங்க. இருக்கிறதுலையே ரொம்ப கான்ட்ரவர்சியானது இட் எண்ட்ஸ் வித் அஸோட கலரிங் புக் தான். ஆமாம், யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல இட் எண்ட்ஸ் வித் அஸ்க்கு கலரிங் புக் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு. லைக் புக்கில் டொமஸ்டிக் அபியூஸ் இருக்குது, சைக்கிள் ஆஃப் வயலன்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. அப்படிப்பட்ட புக்குக்கு கலரிங் புக்கா? ரீடர்ஸ் எல்லாரும் ரொம்ப கடுப்பாயிட்டாங்க. ஹெவி பேக்லாஷ் வந்துச்சு. அதனால் ஆத்தரே கேன்சல் பண்ணிட்டாங்க. கலீன் ஹூவர் பற்றி ஒப்பீனியன்ஸ் ரெண்டு விதமாக இருக்குது. அவங்க புக்ஸ் லைஃப் சேஞ்சிங்னு சொல்கிற ஒரு குரூப், ஓவர் ரேட்டட்னு சொல்கிற இன்னொரு குரூப். நம்ம நெக்ஸ்ட் டாபிக்கு போகலாம். இந்த புக் எப்படி இவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு? இட் எண்ட்ஸ் வித் அஸ் 2016 ரிலீஸ் ஆச்சு. பட் அவ்வளோவா யாருக்கும் அந்த புக்கு பற்றி தெரியல. ஆனால் சடனாக 2021 இருந்து 2022 வேற லெவல் எக்ஸ்ப்ளோஷன். டிக்டாக்ல செம்ம வைரல் ஆச்சு. புக் டாக்ல ஃபேன்ஸ் எல்லாரும் இந்த புக்கை ரெக்கமெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. அண்ட் ஓ மை காட், திஸ் புக் ப்ரோக் மீன்னு ஒரு ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கைலி ஜென்னர் இந்த புக்கை ரெக்கமெண்ட் பண்ணாங்க. நமக்கே தெரியும் கடாஷியன்ஸ் ஆர் ஜென்னர்ஸ் எது போட்டாலும் சோல்ட் அவுட் ஆயிடும்னு. அதுக்கப்புறம் புக் லிட்ரலாக எல்லா இடத்துலையும் இருந்துச்சு. நீங்கள் புக் ஸ்டோர்ஸ் போய் பார்த்தீங்கன்னா ஷெல்ஸ் ஃபுல்லாக இட் எண்ட்ஸ் வித் அஸாக இருக்கும். பெஸ்ட் செல்லர்ஸ் லிஸ்ட்டில் பெர்மனண்ட்டாக பிளேஸ் ஆச்சு. அப்புறம் மூவி அனௌன்ஸ்மெண்ட் வேற வந்துச்சு.
பிளேக் லைவ்லி லில்லியாவும் ஜஸ்டின் பால்டோனி ரயலாவும் நடிக்கிறாங்கன்னு. ஆல்ரெடி நல்ல ஃபேமஸாக இருந்த புக்கு இப்போ புக் ரீட் பண்ணாதவங்களுக்கு கூட தெரிய ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ திஸ் புக் இஸ் ஹியூஜ். இப்போ நம்ம கதைக்கு போவோம். ஸ்பாய்லர்ஸ் எதுவும் இல்லை, ஸோ கவலைப்பட வேணாம். நம்ம மெயின் கேரக்டர் பேர் லில்லி ப்ளூம். அவங்க அப்பாவுக்கு ஃப்ளவர்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு இந்த பேர் வச்சாரு. அண்ட் த ஐரனி இஸ் லில்லி ஒரு ஃப்ளவர் ஷாப் வச்சுருப்பாங்க. கேட்க நல்லா ஸ்மூத்தாக இருக்குல்ல. பட் லில்லி அவங்க லைஃப்பில் நிறைய கஷ்டத்தை பார்த்துருப்பாங்க. அவங்க பாஸ்டில் அவங்க நிறைய ஹார்ட்ஷிப்ஸ் ஃபேஸ் பண்ணதுனால அவங்களோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும்னு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட ட்ரீமை அச்சீவ் பண்ண பாஸ்டனுக்கு வருவாங்க. அங்கே ரயல் கின்கைட் நம்ம ஃபர்ஸ்ட் லீடை மீட் பண்ணுவாங்க. ரயல் ஒரு டிப்பிக்கல் ஹீரோ. நம்ம மூவிஸ்லலாம் பார்ப்போம்ல, ரொம்ப ஹேண்ட்ஸமாக சக்ஸஸ்ஃபுல்லாக. அண்ட் அவர் ஒரு நியூரோ சர்ஜன் வேற. இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க 2 பேருக்கும் பார்த்த உடனே பிடிச்சிரும். பட் ரயல் ஒரு ரூலை ஃபாலோ பண்ணுவார். என்னன்னா, ஹி டசன்ட் லைக் கமிட்மெண்ட்ஸ். அவருக்கு அவரோட கெரியர் தான் முக்கியம். 2 பேரும் நல்லா க்ளோஸ் ஆகின அப்புறம் லைக் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகிற பாயிண்ட்ல குறுக்க இந்த கௌசிக் வந்தா அது போல அட்லஸ் காரிகன்னு ஒருத்தர் வருவார். ஹி இஸ் த செகண்ட் லீட். லில்லியோட பாஸ்ட்ல வர ரொம்ப முக்கியமான கேரக்டர். ஸோ அட்லஸ் யாருன்னா, லில்லி அவங்க லைஃப்ல ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறப்போ அட்லஸ் தான் இருந்தார். அதே மாதிரி அட்லஸ்க்காக லில்லியும் இருந்தாங்க. இப்போ அட்லஸை பார்த்த உடனே லில்லிக்கு பாஸ்ட் எல்லாம் ஞாபகம் வருது. இப்பதான் எல்லாமே மாறும். முதல்ல நல்ல ரொமான்ஸ் ஜான்ராவா ஆரம்பிச்சது இப்போ மெதுவா ரொம்ப எமோஷனலா ஆக ஆரம்பிக்கும். இப்போ கேரக்டர்ஸ் பத்தி நோண்டுவோம். லில்லி ஒரு இண்டிபெண்டன்ட் விமன், கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க. அண்ட் கேரக்டர் டெவலப்மெண்ட் நல்ல தெரியும். ரயலை பற்றி படிக்கும்போது வா செம்ம கேரக்டர்லன்னு இருக்கும். பட் லேட்டராக தான் தெரியும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட்னு. அட்லஸ் நல்ல சாஃப்ட் அண்ட் ரொம்ப கைண்டான கேரக்டர், தங்கமான பையன்னு கூட சொல்லலாம். எனக்கு இந்த கேரக்டரில் என்ன பிடிச்சதுன்னா, அவரோட பாஸ்ட்ல நிறைய ஸ்ட்ரகிள் ஆகியிருந்தாலும் ஹீ இஸ் ஸ்டில் கைண்ட். அலிசா லில்லியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் ரயலோட சிஸ்டர். லில்லிக்கு எப்பவுமே ரொம்ப சப்போர்ட்டிவான கேரக்டர். இந்த புக்கு நல்ல எமோஷனல் இம்பேக்ட் தரும். அண்ட் கேரக்டர்ஸும் ரியலிஸ்டிக்காக இருப்பாங்க. லைக் தே ஹாவ் தேர் ஓன் ஃப்ளாஸ். கலீனோவோட ரைட்டிங் ஸ்டைல் ரொம்ப பிளாண்ட் அண்ட் சிம்பிளாக இருக்கும். ஸ்டோரியோட பேசிங் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். எண்டில் கொஞ்சம் ரஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோவோட மெயின் டாபிக்கு வரலாம். புக்கு வர்த்தா இல்லைனா ஓவர் ரேட்டடா? உங்களுக்கு எமோஷ்னலாக கனெக்ட் ஆகி படிக்க லைக் பண்ணுவீங்கன்னா இட் எண்ட்ஸ் வித் அஸ் வில் சூட் யூ. பட் 18 வயசு கீழே உள்ளவங்க, இதே பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த புக்கு படிக்காதீங்க. கலீன் ஹூவர் மற்ற புக்ஸை கம்பேர் பண்ணும்போது இது நீங்கள் கண்டிப்பாக படிக்கலாம். எல்லாரும் சொல்கிற அளவுக்கு அவ்வளோ ஹைப் இருக்காது. இட் இஸ் அ குட் புக். பட் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னும் நிறைய புக் கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.